கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேருடையாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை பண்ண ஒரு ஆளாக என்னால் நிறைய விஷயத்த எங்கள் படத்தை பற்றி நாங்களே பெருமையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஃபார் மெனி 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 ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்ணுறேன். அவன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலாக முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தயங்கி பேசினான். எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டாக பளிச்சின விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குவீமிஷ். என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துன்னு சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான் நான் படிக்கிறேன்னு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்தில் வந்து இவன் இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஏன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது தட் அவன் ஆக்டராக தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படின்றத நான் நம்பிக்கை